ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபிநிலை சேனல். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் ஷோரூமுக்கு தாங்க வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் புது பஸ் ஸ்டாண்டில் இருக்குங்க. அங்கே தான் நாங்கள் வாங்க வந்திருக்கோம். நாங்கள் கார் ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணியாச்சு. இன்றைக்கி டெலிவரிக்காக காரை வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறக்காக வந்தோம். முன்னக்கூட்டியே வந்துருச்சுங்க. இருந்தாலும் நாங்கள் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி கார் வாங்கிக்கிட்டோம்னு சொல்லி ஆடிப்பெருக்குக்கு தாங்க காரை வாங்கியிருந்தோம். அன்றைக்கி பிள்ளைங்களுக்கு வேறு ஸ்கூல் இருந்துச்சு. பிள்ளைங்களை ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு ஈவினிங் போல் தான் கார் வாங்கலான்னு பிள்ளைங்களை ஈவினிங் தான் கூப்பிட்டு வந்துருந்தோம். ஸ்கூல்லேருந்து டேரெக்டாக பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தாச்சு. காரை வாங்கிக்கு முன்னாடி காரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு 1 2 3ன்னு சொல்லி காரை ஓப்பன் பண்ணணும் ஒரு ஆசை பிள்ளைங்களுக்கு. அதனால் எங்கள் பாப்பா 1 2 3 நான் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தா 1 2 3ன்னு சொல்லி காரை ஓப்பன் பண்ணியாச்சு. கார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கார் நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பலினோ தாங்க வாங்கினோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது 7,4 லட்சம் ரூபா கிட்ட வந்துருச்சுங்க. கார் நாங்கள் லோன் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காருக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். காருக்கு நம்பர் பிளேட் கூட வைக்கல. இருந்தாலும் இன்றைக்கி ஆடி பெருக்கு நல்ல நாளாக இருக்குங்கிறனால நாங்கள் இன்றைக்கி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 3 நாள் கழிச்சு கார் பிளேட் மாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிண்ணா. அதுக்கப்புறம் காரோட மேனேஜர் எங்களுக்கு சால்வையெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கீயெல்லாம் கொடுத்தாங்க. எங்கள் பசங்க கையெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு எங்கள் பசங்க கையால் தான் சாவி எல்லாமே கொடுத்து அவங்க கையால் தான் வாங்கணும் பார்த்துக்கோங்க. பிள்ளைங்களுக்கு எங்களை விட பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நின்று ஃபோட்டோ எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு காரை பார்த்துக்கோங்க. கார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஒயிட் அண்ட் பிளாக் தான் அதான் நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒயிட் அண்ட் பிளாக்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு ஒயிட் அண்ட் பிளாக்லேயே வாங்கிட்டோம். கார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேருமே காரை சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. எப்படா கார் எடுக்க போகிறீங்க, எப்படா காரில் போகலாம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு காரை கொண்டுட்டு போயிடுவோமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிமானக்கு காரை வீட்டுக்கு கொண்டு போயிடலாம், 2 நாள் கழிச்சினாலும் நம்பர் பிளேட் மாட்டிக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி காரை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. பசங்க 2 பேருமே வயிறு பசி தாங்க முடியலை. ஏன்னா பிள்ளைங்களை 2 பேருமே ஸ்கூல்லேருந்து டேரெக்டாக ஷோரூமுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்களா, இல்லைனா நானே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு எங்கள் தம்பி வண்டியில் ஏறி வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு இது பண்ணிக்கிட்டு இருந்தான். சரிடா கொஞ்சம் பொருடா இப்போ கிளம்பிடலாம் அப்படின்ட்டு எல்லா ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க சாவியை கொடுத்துட்டு ஃபஸ்ட் டைமில் வண்டியை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நான் தான் வண்டியை சாவியை வாங்கி நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன் வண்டியை. எனக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாது பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டனா ஓட்டுவேன், திரும்ப வைக்கலாம் தெரியாது பார்த்துக்கோங்க. அதனால் வண்டியை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன்னு வண்டியை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வண்டியில் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. எங்கள் பசங்க 2 பேருமே கிளம்பதுக்குள்ள புது கார் வாங்கியாச்சு. நாங்கள் கேட்குறதெல்லாம் எங்களுக்கு வாங்கி தரணும், எங்களுக்கு ஸ்வீட் வாங்கி தரணும், கேக் வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரிடா போகிற வழியில் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க தான் நான் வண்டியை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஷோரூம்லேருந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. வீட்டுக்கு போகிற வழியிலே பிள்ளைங்க கேட்டதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. பிள்ளைங்களுக்கு கேக்கு அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு காரில் சீட்டு கவர் கீழே போடலை பார்த்துக்கோங்க. கால் மிதிக்கிற இடத்துல சீட் கவர் போடல. அந்த சீட் கவர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு எந்த இடத்துல நல்லா இருக்கும்ட்டு ஒவ்வொரு இடமா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சு வீட்டுக்கு போகிறக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு நைட்டு சாப்பாடும் புது கார் வாங்கியிருக்கனால நைட்டு சாப்பாடு ஹோட்டலில் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஆசைப்பட்டதை கலரில் வாங்கி கொடுத்தாச்சு. நாளைக்கு காலையில் தான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பிளான் போட்டு முடிச்சாச்சு பார்த்துக்கோங்க. அதனால் பிள்ளைகளுக்கு போகிற வழியில் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நைட்டும் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போயாச்சுங்க. வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் தான் நாங்கள் புளியம்பட்டி போயிட்டு வரலாம். நாங்கள் எப்போவுமே புளியம்பட்டி தாங்க பக்கத்தில் இருக்குது. அதனால் நம்ம எப்போதுமே அங்கே தான் போவோம் பார்த்துக்கோங்க. அதனால் இன்றைக்கி புளியம்பட்டிக்கே நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு புளியம்பட்டிக்கு தான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பிள்ளைங்க முந்தின நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுனால அந்த பேக் எல்லாமே பிள்ளைங்க வண்டியில் டிக்கிலே தான் இருந்துச்சு. அதனால் பிள்ளைங்களுக்குள்ளே பேக் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சுட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. பசங்களுக்கு புது கார் வாங்கினதில் ஒரு சந்தோஷம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஸ்கூல் லீவு போட்டு பிள்ளைங்க வெளியில் கூப்பிட்டு போகிறோங்கிறது அது ஒரு சந்தோஷம். 2 டபுள் சந்தோஷத்தோடு பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு போகிறதுனால நான் காலையிலேயே சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன் பார்த்துக்கோங்க. பிள்ளைங்களுக்கு மதிய சாப்பாடு சேர்த்து செஞ்சாச்சு. ஏன்னா கோயிலில் உட்காந்து நல்லா ஆரியம் பொறுமையாக உட்காந்து நல்லா கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வரலாம் அப்படின்னு சாப்பாடெல்லாம் பண்ணி கையில் கொண்டுட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்தின நாள் நான் வண்டியில் போயிருந்தேன்னா வரவழில் வாழைப்பழம் வாங்கியிருந்தேன். அதை உள்ளே வைக்க மறந்தே போயிட்டேன் பார்த்துக்கோங்க. அப்படியே வண்டி டிக்கிலே மறந்து வச்சாச்சு. அதையும் எடுத்து வெளியில் வச்சிடலான்னு வெளியில் வச்சுட்டு தலைக்கு வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு. எங்கள் பையனுக்கு புது காரில் பிள்ளை ஒரு ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோன்னு ரொம்ப சந்தோஷம். பிள்ளை உட்காராமல் அங்கேயும் எந்திரிச்சு விளையாண்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரே குஷியாட்டம் விளையாண்டுட்டு இருந்தால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்களும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாச்சு பார்த்துக்கோங்க. கோயிலில் பூசைக்கெலாம் போயிட்டு முழு பூசைக்கு இருந்து நல்லா ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இந்த பூசை நடக்கும்போது இந்த பிரசங்கன்னு ஒன்று பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. அப்போது மட்டும் எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கேருந்து தான் தூக்கம் வருமோ தெரியல, கண்ணை சொக்கிரும் பார்த்துக்கோங்க. அது அப்படியே தியான நிலையில் உட்காந்துருக்க மாதிரி கண்ணை முட்டிட்டு உட்காந்துட்டாரு. என் பையனுக்கும் அதுக்கு மேலே தூக்கம் வந்துட்டு அவனும் மடியில் படுத்து தூங்கி வச்சு பார்த்துக்கோங்க. 2 பேரும் நல்லா உட்காந்து உறங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசை முடிஞ்சுக்கிறது நான் பூசை முடிச்சுட்டு எந்திங்கன்ட்டு 2 பேரும் பேரை எழுப்பி கிளப்பி கூட்டிட்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலில் பூசெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா பக்கமும் எல்லா கோயிலையும் உட்காந்து சுற்றி கும்பிட்டுட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வந்தோம் பார்த்துக்கோங்க. கோயிலை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா புதுசாக
வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இது வந்து அந்தநேர் புதுமைகள்லாம் அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் இதுக்கு முன்னாடி ஒட்டினதில்ல. இதான் ஃபஸ்ட் டைம் ஒட்டியிருக்காங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப தூசி அடையுது அப்படின்னு ஏசப்பாவுடைய சிலுவையிலும் கண்ணாடி கிளாஸ் போட்டு மறைச்சி வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோயிலை பார்க்க ஒரு புது கோயில் மாதிரியும் புதுசாகவும் பார்த்த மாதிரி ஒரு உணர்ச்சி பார்த்துக்கோங்க எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் மாலையெல்லாம் வாங்கி எல்லா கோயிலையும் சுற்றி கும்பிட்டுட்டு மாதாவுக்கு கெபிக்கு அதுக்கப்புறம் உள்ள அந்தனியாருக்கு எல்லா பக்கமும் மாலையெல்லாம் போட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்தனியார் சுரூபத்தில் உள்ள மாலையை ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்து எங்கள் காருக்கு கட்டி விட்டாச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாதரை கூப்பிட்டு வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபாதரை கூப்பிட்டு வந்துருந்தோம். ஃபாதர் அதெல்லாம் ஷூட் பண்ண முடியலை பார்த்துக்கோங்க. அவர் வந்து ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு புதுக்காரங்கரெல்லாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு எங்களுக்கு தீர்த்து தண்ணிலாம் எரிஞ்சு நல்லா இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் கார் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஓரமாக வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு மணி 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. வீட்டில் இருந்து நான் சாப்பாடெல்லாம் பண்ணி கொண்டுட்டு இருந்தேன்னா அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வண்டியை ஓரம் கட்டிட்டு சாப்பிட்டோம் பார்த்துக்கோங்க. நான் வீட்டில் இருந்து என்னென்னா புளியோதரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் துவையல் தான் பண்ணி கொண்டுட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கேசரி பண்ணியிருந்தோம். காலையில் பக்கத்து வீட்டுக்கெலாம் கேசரி கொடுத்துருந்தேன் பார்த்துக்கோங்க. புதுக்கார் வாங்கியிருக்கனால அவங்க வீட்லேயும் கொடுத்துட்டு நாங்களும் அந்த உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. புதுக்கார் வாங்கினால ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நண்பர்களே.